அபிஷேகம்னா என்ன? அதுக்கு ஒரு 6 காரியங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அபிஷேகம்னா, அந்த அபிஷேகம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துலேருந்து வர்றதில்ல, ஒரு ஹோட்டல்லேருந்து வர்றதில்ல, ஒரு கல்யாண மண்டபத்துலேருந்து வர்றதில்ல, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றதில்ல. வேறு என்ன சொல்ல முடியும்? வேறு எங்கே இருந்து வர்றதில்ல. ஒரு காற்று மூலமாக நமக்கு வர்றதில்லை, எது மூலமாக வர்றதில்லை. அபிஷேகம் அப்படின்னா எங்கேருந்து வந்துடுதுன்னா, உன்னதத்திலேருந்து வருகிறதா தான் அபிஷேகம். உன்னத்திலேருந்து ஊற்றப்படும். மரியாளுக்கு என்ன செஞ்சாங்க ஆண்டவர்? உன்னத பலன். அவர் ஏசாமியை அவங்க வகுத்தில் தரித்து கொள்வதற்கு தேவதூதன் என்ன சொன்னால், உன்னதத்திலேருந்து உனக்கு என்ன பரப்பது? பலன் வரப்போகிறது. அப்போ அபிஷேகம் என்றால் உன்னதத்திலேருந்து வந்து நமக்கு கிடைக்கிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமாம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அபிஷேகம் வேறு எங்கேருந்து நமக்கு கிடைக்காது. சரியா? சித்தப்பா வீட்டிலேருந்து, பெரியப்பா வீட்டிலேருந்து, இல்லை அமைச்சர்கிட்டருந்து, அதிகாரிகிட்டேருந்து நமக்கு கிடைக்குது, அதுதான் அபிஷேகம். அப்படி கிடையாது. அபிஷேகம்னா அது எங்கேருந்து கிடைக்கிறது? உன்னதத்திலேருந்து, அது மேலே இருந்து இறங்கி வருகிறதா அபிஷேகம். ஏம்மா நீங்கள் 2 பேரும் இப்படி இருந்து உட்காரக்கூடாதா? ஏன் என்னை மறைஞ்சு உட்காந்துருக்கீங்க? கிறிஸ்டியும் உங்களை இப்படி இருந்து உட்காருங்க, எனக்கு முன்னாடி உட்காருங்க. இப்படி வாங்கம்மா, கொஞ்சம் இப்படி இருந்து உட்காருங்க. சரியா? 2வது ஒரு காரியம், நம்மளை அந்த அபிஷேகம் இன்னொரு காரியத்தை செய்கிறது. என்ன காரியத்தை செய்கிறதுனா, அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னொரு காரியம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர்க்கண்டு வேறு பிரிக்கிறது. நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. நீங்கள் உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்களாய் காணப்படணும். அப்போ அபிஷேகம் என்றால் 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? வேறு பிரிக்கிறாரு. நம்மளை கர்த்தருக்கென்று வேறு பிரித்திடுறாரு. அபிஷேகம் எல்லாருக்கும் ஊற்றப்படாது. ஊற்றப்பட்டவங்க எப்படி இருக்கணுமா? வேறு பிடிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். சரியா? அப்படியே உலகத்தோடு ஒத்து போகிறதில்ல. ஆவியானவர் வந்து அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். அவருக்கு பேர் என்ன பேர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாரு. நான் அசுத்தத்தில் போய் உட்கார்றதுக்கு இல்லை. சரியா? நீங்கள் என்னதையும் பண்ணாலும் புறாவை பறக்க விடுங்களேன். புறாவை பறக்க விடுங்க, காக்காவை பறக்க விடுங்க, கழுகை பறக்க விடுங்க. புறா எங்கே போகாது? அசுத்தமான இடத்துக்கு போகவே போகாது. அது பட்னியாக கூட கிடக்கும், மேலே உயரத்தில் உட்காந்து பார்க்கும், அதெல்லாம் செய்யும். ஆனால் அந்த இடத்துக்கு போகாது. அப்போ நம்மளை என்ன செய்யணும்? அபிஷேகம் பெற்றுட்டா உலகத்திலேருந்து நம்மளை என்ன செஞ்சிட ஆண்டவர்? பிரித்து எடுத்துடுறாரு. அப்போ 2வது ஒரு காரியம் என்னென்னா, அபிஷேகம் என்றால் என்னென்னா, நம்மளை கர்த்தருக்கென்று என்ன செஞ்சார்? அவர் பிரித்து எடுத்துடுறாரு, வேறு பிரிக்கிறாரு. சரியா? 3வது ஒரு காரியம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அபிஷேகம் என்றால் என்னென்னா, தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ்வது. தேவனுக்கென்று அபிஷேகம் இன்னொரு காரியத்தை செய்யும். எப்படி வாழணுமா? ஆமாம், ஒரு வைராக்கியமாக இருக்கும். தேவனுக்கென்று என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். அதில் கரை எதுவும் பற்றக்கூடாது, திரை எதுவும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்ணுறாரு. எப்படின்னா, பரிசுத்தமாய் வாழுவதற்காகத்தான் அந்த அபிஷேகத்தை நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்ற நம்ம எப்படி வாழணும்? ஆமாம், பரிசுத்தமாய் வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் ஆவியானவர் என்ன செய்வார்? உங்கள் மத்தியில் இருப்பார், உங்களோடு இருப்பார். சரியா? அப்போ அபிஷேகம் என்றால் என்ன? ஆமாம், முதல்ல ஒரு காரியம் சொன்னேன். என்னது? எங்கேருந்து வரும் அந்த அபிஷேகம்? எங்கேருந்து வரும்? உன்னதத்திலேருந்து வரும், வேறு எங்கேருந்து வராது. அது நல்ல மனசில் வச்சுக்கிறணும். நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்ன செய்ய? உன்னதத்திலேருந்து வந்திருக்கிறது. 2வது ஒரு காரியம், ஆமாம், உங்களை உலகத்திலேருந்து வேறு பிரித்துடுறது. அபிஷேகம் பெற்றுட்டா நீங்கள் என்ன செய்றீங்க? உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டுறீங்க. 3வது ஒரு காரியம், ஆமாம், தேவனுக்கென்று நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். அதுதான் ஆண்டவர் செய்கிறார், அபிஷேகம் கொடுக்குறாரு. 4வது ஒரு காரியம் என்னதுன்னா, 4வது ஒரு காரியம் உங்களுக்கு அபிஷேகத்தை என்னதுக்கு கொடுக்குறாருன்னா, தேவனுக்குள்ள தேவன் அருளும் அது உன்னதமான சத்துவம் அப்படின்னு சொன்னால், அது என்ன சொல்கிறதுன்னா, உனக்கு கொடுக்குற ஒரு சத்துவம். அது யார் கொடுக்குறது? தேவன் கொடுக்குற. அவர் அருளதான உன்னதமான, வேறு யாரும் கொடுக்க முடியாத ஒரு பலத்தை, ஒரு சத்துவத்தை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. சத்துவம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு ஒப்பிடுறதுன்னா, பலனுக்கு மற்றதுக்கெல்லாம் ஒப்பிடுறதில்ல. அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், சத்துவமானது அப்படின்னா. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த கட்டடத்துக்கு, இந்த முழு கட்டடத்துக்கும் இப்போ அங்கங்கே ஒரு தூண் போட்டிருக்கோம். சரியா? இந்த தூணில் அது நிற்கிது நம்ம நினைக்கலாம்.
ஆனால் இதுக்கு இன்னொரு காரியம் செய்வாங்க. என்ன போடுவாங்க தெரியுமா? பெல்ட் பீம்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. ஏன்னா இந்த பீமு இந்த பீமு இந்த பீமு அந்த பீமு, இந்த குறுக்கில் ஒரு இது, இந்த குறுக்கில் ஒன்று, அப்படி இப்படி ரவுண்டு கட்டுவாங்க. அப்படியே ரவுண்டு கட்டி இந்த குறுக்கு இது எதுக்கு? அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல்ட் பீமு போடுவாங்க. இந்த பீமு வேற, ஆனால் அந்த பெல்ட் பீமு தான் முக்கியம். அது இல்லைன்னா இந்த தூண் தனியாக விழுகும். புரியுதா? எல்லா இடத்துலையும் ஒரு தூணு போடுறாங்க, ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு சொன்னால் அதோடு நின்றாது, அதுக்கு ஒரு பெல்ட் பீமு போடுவாங்க. அதுதான் சத்துவம். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அது எவ்வளோ முக்கியமானதோ, அபிஷேகம் பெற்ற நம்மளை தேவன் நமக்கு கொடுக்குறதான உன்னதமான ஒரு சத்துவம், அது அவ்வளோ ஒரு பலன் உள்ளது, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் அந்த அபிஷேகம். அப்போ ஆண்டவர் அதை நமக்கு தந்திருக்கிறாரு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சத்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருளைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம அதை என்ன செய்ய தெரியுமா? அதை அலட்சியப்படுத்திடுறோம் அநேக நேரங்களில். சரியா? அது ஏனோதான்னு சொல்லிட்டு விட்டு விடுகிறோம். சரியா? அந்த சத்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. தேவன் அருளுதான உன்னதமான சத்துவம். சரியா? 5வது ஒரு காரியம் சொல்கிறாரு. அது என்னன்னா, அபிஷேகம் என்றால் என்ன? தேவன் கொடுக்கும் பரலோக பாசை அதோடு சேர்ந்து வரப்போகுது. தேவன் கொடுக்கறதான அந்த அபிஷேகம் கொடுக்குறாருன்னா சும்மா அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அப்படியே விட்டுறதில்ல. அபிஷேகத்தை கொடுக்குறாரு. அதுக்கு அடையாளம் தான் இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு உங்கள்கிட்ட வருவார். அது எங்கே உள்ளதான்? பரலோகத்தில் உள்ள ஒரு பாஷையை உனக்கு கொடுப்பதற்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறார். அல்லேலூயா. ஆமாம், இது கூட உங்களுக்கு ஒரு அலையிலே வரமாட்டேங்குது இல்லை? பரலோகத்திலேருந்து ஒரு பாஷை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு ஒரு அலையிலேயே வரமாட்டேங்குது, ஒரு உற்சாகம் வரமாட்டேங்குது. அப்புறம் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எங்கேருந்து கொடுக்குறாரு? பரலோகத்தில் இருக்கிறது. அது யாருக்கு கொடுக்குறாரு? தேவனுக்குண்டு பிரித்தெடுக்கிறவங்க, தேவனுக்குண்டு வாழ்கிறவங்க, பரிசுத்தமாக வாழ்கிறவங்க. அப்போ உன்னதத்திலேருந்து வர்றது அந்த காரியத்தில் உள்ளவங்களுக்கு தான் என்னத்தை கொடுக்குறாரு? பரலோக பாசையை கொடுக்குறாரு. அதை சொல்லும் போது கூட உங்களுக்கு ஒரு உற்சாகம் வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்புறம் எப்படி ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு? ஏன் உங்களுக்குள்ள அந்த மாதிரி இந்த உற்சாகமான வார்த்தை வரமாட்டேங்குது? ஏன்னா கேட்குறது கடமைக்கு கேட்குறீங்க, ஏதோ சொல்கிறாங்க நம்ம கேட்குறோம் இல்லை? அப்படி இல்லாதபடி தேவன் என்ன சொல்கிறாரு? தேவன் கொடுக்கறது என்ன செய்து? சாதாரணமான பரலோக பாசை. இது உலக மனுஷருக்கு கிடைக்காது, எந்த அரசியல்வாதிக்கும் கிடைக்காது, எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காது, எந்த எம்பிக்கும் கிடைக்காது, எம்எல்ஏக்கும் கிடைக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நினைச்சாரு பரலோக பாசையை கொடுக்குறாரு. அப்போ அப்படிப்பட்ட பாசையை கொடுக்குற ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை வரும்போது உங்களுக்குள்ள உள்ளத்திலிருந்து ஆவியானவர் என்ன செய்யணும்? உற்சாகப்படணும். அந்த உற்சாகத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் இங்கே ஆவியானவர் ஆசைப்பாடுகிற ஒரு காரியம். சரியா? அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் என்றால் என்னன்னா, ஆவியானவரின் அடையாளம். ஒரு அபிஷேகம் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வருதுன்னா, அந்நிய பாஷை வருவதற்கு முன்பாக ஆவியானவர் உங்களை நிரப்புறாருன்னா உங்களுக்கு அது ஒரு அடையாளம். ஆவியானவர் என்னை தொடுறாரு அப்படிங்கிற அடையாளம். என்ன அடையாளம்? உங்கள் கை நடுங்கும், உங்கள் உடம்பு நடுங்கும், வாய் திணறும், முகம் வேறுபடும், உள்ளத்தை அறியாத ஒரு சந்தோஷம் நிரப்பும். அது என்னது? ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போறான்ற ஒரு வரப்போறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்போது முத பெற்றவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது தெரியும். பெறாதவங்க தெரிஞ்சுக்கங்க, அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்ற போகிறாருன்னா இது என்ன செய்ய? ஒரு அடையாளம். அபிஷேகத்தை நிரப்பும் போது கை நடுங்கும், வாய் நடுங்கும், வாய் கொளரும், உடம்பு நடுங்கும், கால் நடுங்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறு காரியங்களை செய்து அந்த ஆவியானவர் இறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனோடு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பேச போகிற ஒரு பாசையை கொடுப்பது தான் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எந்த மனுஷனோட ஆவியானவர் பற்றி அந்நிய பாஷையில் பேசினேன்னா யாராச்சும் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஐயோ இதென்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு கொடுக்கல ஆண்டவர். ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறாரு? அந்த அபிஷேகம் எதுக்கு கொடுத்துருக்குறாரு? ஆமாம், ஆண்டவரோடு நீ பேசணும். ஆண்டவரோடு நீ என்ன செய்யணும்? அப்போ தினந்தோறும் என்ன செய்யணும்? ஆண்டவரோட அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? தினந்தோறும் ஆண்டவரோடு பேசணும். அதை பேசுவதற்கு தான் தேவன் என்ன செய்கிறாரு? இந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு. இப்போ 7 காரியங்களை சொன்னேன். சொல்லுங்க பார்ப்போம். முதல் காரியம், ஆமாம், உன்னதத்திலேருந்து வருகிறது தான் அபிஷேகம், வேற எங்கேருந்து வராது.
ஆமாம், ஆண்டவர் வேறு பிரிக்கிறதுக்காக நம்மளை என்ன செஞ்சாரு, அந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு. உலகத்திலேருந்து நம்மளை வேறு பிரிக்கிறாரு. திருப்பி என்ன செய்யற, உலக காரியங்களுக்கு போகக்கூடாது. எந்த சடங்காச்சாரத்துக்கோ வேறு பாரம்பரியத்துக்கோ அந்த காரியம் இந்த காரியம் என்னை தொட்டுச்சு வச்சுச்சுன்னு போகக்கூடாது. மூணாவது, ஆமாம், தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழணும். சரியா? ஒரு மனுஷனுக்காக நீங்கள் வாழாதீங்க. சரியா? புருஷன் இப்படி விரும்புகிறாரு அதனால் இப்படி உடுத்துறேன் இப்படி நடக்கிறேன் இல்லை, அது அப்புறகு. ஆனால் முதலாவது யாருக்காக வாழணும்? தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழணும். அடுத்து ஆமாம், ஒரு சத்துவத்தை கொடுக்குறாரு. அது சாதாரணமாக கொடுக்கல, அதுதான் உங்களுக்கு என்ன செய்யற அஸ்திபாரம். ஆண்டவர் கொடுக்குற ஒரு சத்துவம். ஆமாம். அடுத்து ஆமாம், அது ஒரு அபிஷேகம். உங்களுக்கு என்னன்னா, தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை, பரலோக பாசையை கொடுக்க போறாரு. அதுக்கு அடையாளம் தான் ஒரு அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதுக்கடுத்து ஆமாம், ஆவியான ஒரு அடையாளம். உங்களுக்கு அந்நிய பாஷையை வரங்களை வல்லமையை கொடுக்க போறாரு, தீர்க்க தரிசனத்தை கொடுக்க போறாருன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்க போறது என்னது? ஆவியானவருடைய அடையாளம். இப்போ ஆவியானவருடைய அடையாளத்துக்கு ஒரு காரியம் கிடைப்பதற்கு முன்பாக ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. அதே போல தான் இப்போ டோக்கன் வாங்குறீங்க. அந்த டோக்கன் எதுக்கு? அதை கொடுத்துட்டு அரிசி வாங்குறதுக்கு, அதை கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு, அதை கொடுத்து ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. அடையாளமாக ஒன்று கொடுக்குறாங்கல்ல, இந்த டோக்கன் வச்சுங்க அப்போதே அது கிடைக்கும், இந்த டோக்கன் வச்சுங்க அப்போதே நீங்கள் பணம் எடுக்க முடியும், இந்த டோக்கன் வச்சுங்க அவங்க கூப்பிடுவாங்க. அந்த அடையாளம் தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, முதல் அபிஷேகத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. சரியா? அடுத்து ஆமாம், தேவனோடு நீங்கள் பேச போகிறீங்க, அதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாரு. எந்த மாதிரி பேச போகிறீங்க? அபிஷேகம் சும்மா அபிஷேகம் பெற்றால் போதுமா? அந்நிய பாஷையில் பேசி தேவனோடு என்ன செய்ய போகிறீங்க? உறவாட போகிறீங்க. அப்போ இத்தனை காரியம் சேர்ந்தது தான். நிறைய காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு 7 காரியங்கள் மாத்திரம் சொல்லியிருக்கேன். அபிஷேகம் என்றால் என்ன என்பது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. சரியா? அதுக்கடுத்து அபிஷேகம் என்ன செய்யும்? சரி, இந்த அபிஷேகம் இப்படி சொல்லிட்டீங்க, 7 காரியத்தை சொல்லிட்டீங்க. அடுத்து அபிஷேகம் எங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த அபிஷேகம் வந்த பிறகு ஆண்டவர் உங்களை எப்படிலாம் நடத்துவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1 யோவான் வாசிங்க, எல்லாம் வசனத்தை எடுங்க, எழுதிக்கங்க. 1 யோவான் 2:27 வருஷமா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. யாராலே பெற்ற அபிஷேகம்? தேவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டியதே இல்லை. இப்படி நின்று இப்படி நடங்க, அப்படி நடங்க, அங்கே உட்காருங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகமே, எந்த அபிஷேகம்? பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வந்ததான அபிஷேகமே உங்களை என்ன செய்யும்? சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆமா, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆனா நம்மதே என்ன செய்யறோம்? போதிக்கிறது தான். ஆனா நம்மதே என்ன செய்யறோம்? ஒரு காதுல கேட்டு ஒரு காதுல விட்டுறோம். நல்லா உட்காந்து சபையில தூங்குறோம். யாருக்கோ பேசுறாங்க, எனக்கா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? நம்ம நிர்விசாரமாக உட்காந்துருக்குறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களை என்ன செய்யும்? போதிக்கும், உங்களை நடத்தும். அப்போ அபிஷேகம் என்ன செய்யும்? நீ பெற்ற அபிஷேகம், பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உன்னை என்ன செய்யும்? போதிக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ போதிக்கும். அப்போ ஆவியானவர் சொல்றபடி நடக்கணும். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாட்டோட நிற்கிறது இல்லை, அது செய்கைக்கு வர வேண்டும், உன்னுடைய நடைமுறைக்கு வர வேண்டும். நீ என்ன செய்யணும்? தினந்தோறும் பயன்படுத்தணும். சும்மா அப்படியே பேசிட்டு பாட்டு பாடிட்டு விடுறதில்ல. பாட்டு பாடினாலும் அதில் அர்த்தத்தை பார்க்கணும். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? கவனிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யறது? நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்மளை என்ன செய்யுமா? ஆமாம், போதிக்கும். அல்லேலூயா, ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது என்னமா மாற்றுமா? 1 சாமுவேல் 10:6 வாசிங்க. 1 சாமுவேல் 10:6. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், அவர்களோட இருந்து நீ என்ன செய்வான்? தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேலே இறங்கியிருக்காருன்னா இது யாருக்குன்னா, இப்போ இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா, சவுல் கழுதை தேடி போகும்போது சாமுவேல் சொல்லி அனுப்புகிறாரு. நீ போ, ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறாரு. நீ போனீங்கன்னா அங்கே என்ன செய்வ? எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ அவங்களோடு சேர்ந்துட்டினா ஆவியானவர் மேலே இறங்குவார். இறங்கினா நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்.
நீ என்ன செய்ய அவங்களோட ஒரு மனுஷனாக மாறிடுவ. இந்த மனுஷர்களை போல வெளியில் இருக்கிற மற்ற மனுஷங்களை போல இருக்க மாட்டேன், நீ வேறு மனுஷனாக ஆயிடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கோம், வேறு பிரிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம எங்கே இருக்கணும்? அபிஷேகம் பெற்ற கூட்டத்தோட தான் இருக்கணும். அப்பத்தான் நீ என்ன செய்வ? வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் வேறு மனுஷன் ஆவாய். நீ அந்த உலகத்தோடு ஒத்து போகிறதுக்கு உன்னுடைய இறுதி ஒத்து போகாது, உன்னுடைய உடம்பு சரீரம் எதுவுமே என்ன செய்யாது, ஒத்து போகாது. இங்கே என்ன செய்யணும்? ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறோ அவர்களோடு போய் இருப்பதற்கு நம்மளுடைய ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மளை சரியாக வழி நடத்துவார். அப்போ வேறு மனுஷன் ஆவாய் அப்படின்னு சொல்வதற்கு என்னன்னா, நீங்கள் என்ன செய்யற? உலக மனுஷரோட இருந்தாலும் நீங்கள் வேறு மனுஷன், அதை மறந்துடக்கூடாது. அது எப்பயும் மனசில் வச்சுக்கணும், நினைவில் வச்சுருக்கணும். இங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்? வேறு மனுஷனாக தான் இருக்கணும். இங்கேதான் இருக்கும்போது, சபைக்குள்ள இருக்கும்போது பாஸ்டர் பார்க்குறாரு, சிஸ்டர் பார்க்குறாங்க, மற்ற விசுவாசிகளை பார்க்குறாங்க, அதனால இங்கே ஒரு வேஷம் போடலாம், வெளியே போனால் ஒரு வேஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றுட்டுனா, பரலோக உன்னத அபிஷேகம் உனக்குள்ளே வந்திருக்குன்னு சொன்னால் நீ எப்பொழுது எப்படி இருக்கணும்? வேறு மனுஷனாக இருக்கணும். நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, நீ பரிசுத்தமாக வாழுகிற பிள்ளை. அப்போ நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பெற்ற நம்ம என்ன செய்யணும்? வேறு மனுஷனாக இருந்து வாழணும். சரி, மூணாவது ஒரு காரியம். இப்போ ஏசாயா 61:1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா 1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். சரியா? அப்போ அந்த ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது, வாசிமா ஏசாயா 61 நிறுத்தி வாசிக்கணும். சரியா? அதில் 14 காரியங்களை ஆண்டவர் அடக்கியிருக்கிறார். உன் மேலே அபிஷேகம் இருந்தால் நீங்கள் இதை செய்கிறீங்களான்னு பார்க்கணும். எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலர்லாம் ஊழியம் செய்வீங்க, ஒரு சிலர்லாம் ஊழியமே செய்கிறதே இல்லை. அப்போ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் அங்கே வேதத்தை எடுத்து வாசிக்கிறார் ஆண்டவர். அப்போ என்ன சொல்கிறார்? வாசிமா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாயிண்ட், சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னத்தை சொல்லணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமா, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முதல் 1வது காரியம். அப்ப சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு? சத்தியத்தை அறியாத எல்லாருமே சிறுமைப்பட்டவர்கள் தான். அவங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறியல, அவங்களுக்கு சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேரல அப்படின்னா அவங்க யாரு? சிறுமைப்பட்டவர்கள் தான். சிறுமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை அருள்முடியாக ஆண்டவர் ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? என் மேல ஆமா, என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லியிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் ரத்தம் சிந்தினவர். நான் இங்கேருந்து போய் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசுனாங்கன்னா, அவங்க குடும்ப காரியங்களை குறித்து என்கிட்ட பேசினாங்க. ஒரு அம்மா தமிழில் பேசுகிறவங்க என்கிட்ட பேசினாங்க. அப்போ பேசினோடனே அவங்க ரொம்ப வைராக்கியம் முடித்தவங்க, ரொம்ப வைராக்கியமாக பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா இப்படி ஒரு பகையாக குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீங்களே, உங்களுக்கோ உங்கள் மகனுக்கு உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் அவங்க அப்படி திரும்பி பார்க்கக்கூடாது, சாகம் தட்டிக்கும். அதுக்கு முன்கூட்டியே என்ன செய்கிறாங்க? கையில் சத்தியம் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அப்படி என்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? ஆமாம். ரட்சிக்கப்பட்டதான் அவங்களுக்குலாம் தெரியல, ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபைக்கு போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த பகையை கொல்லுவதற்கு தானே ஏசாமி சிலுவை சுமந்தாரு. அப்போ அந்த பகையை கொல்ற அந்த ஏசாமியை நீங்கள் ஏற்றுக்கொண்டவங்க இன்னமும் இப்படி பகையாக இருக்கிறீங்களே, இவ்வளோதான். அவங்க நிறைய பேசுனாங்க, கேட்டேன். நான் இந்த 2 வார்த்தை தான் சொன்னேன். அவ்வளோதான், என்னை விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அமைதியாக எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி, யாருக்கோ நான் பேசுகிற மாதிரி எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க கூட பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவங்க, ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொண்டவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பகையாக இருக்கிறாங்க, விரோதியாக இருக்கிறாங்க சிலுவைக்கு. சரியா? அப்போ அவங்களெல்லாம் நம்ம பரிசுத்தவான்களாம் சொல்ல முடியும்? சிறுமைப்பட்டவங்க தான் சொல்ல முடியும். அவங்களாம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஒன்றும் தெரியாமல் இருக்குங்க. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆவியானவர் என்ன செய்றாரு? என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். முதல் பாயிண்ட். அப்போ இது நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்த்துக்கங்க. சரியா? 2வது வாசிமா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும்.
ரெண்டாவது காரியம் என்னது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்யணுமா? காயம் கட்டணுமா. இது என்னன்னா எல்லாருக்குமே இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருக்கும், பணக்காரனுக்கும் செல்வந்தனுக்கு இருக்கும், கோடீஸ்வரனுக்கும் இருக்கும், ஏழையாக இருக்கிற மக்களுக்கும் ரோட்டோரில் உட்கார மக்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கும்? ஒரு இருதயம் ஒன்று இருக்குது. அந்த இருதயத்தை என்ன செய்து நொறுக்கிறது ஒவ்வொரு சில காரியங்கள். அப்போ அந்த இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? காயம் கட்டணுமா. அந்த காயத்தை எப்படி கட்டுறது? நம்ம அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை நினைஞ்சிருக்காரு, வேறு பிரித்து வச்சிருக்கிறாரு. அவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மளை எப்படி காயம் கட்டினாரு, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆவியான நம்ம சொல்லி கொடுத்து நம்ம அந்த வழியில் நடத்தப்பட்டவங்க. நம்ம என்ன செய்யலாம்? ஒருத்தருடைய இருதயத்தை, அவங்களுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களை காயங்கட்டணும். அவங்க காயப்பட்டு இருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், துக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம போய் அந்த நேரம் பார்த்து நம்ம சுவிசேஷத்தவோ ஆண்டவர் பற்றி சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. அதை பார்த்து அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? போய் அவங்களுக்கு சத்தியத்தை பற்றி சொல்லணும். அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவதற்காக தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மூணாவது வாசிமா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறைப்பட்டவங்க என்ன சிறை? அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். என்னத்தினால சிறைப்பட்டிருக்காங்க? கடன்னால சிறைப்பட்டிருக்கிறாங்க இல்லை? அப்புறம் என்ன வியாதினால சிறைப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் வேறு என்னத்தினால? வேலை இல்லாதனால ஒரு சிறைப்பட்டிருப்பாங்க, படிப்பு இல்லாதனால ஒரு சிறையாக இருக்கும், அவங்க வசதி இல்லாதனால சிரமப்பட்டிருப்பாங்க, சிறைப்பட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய காரியம் அவங்க சிறையை போல அவங்க பாரம்பரிய காரியங்களை அவங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கோம். இல்லை அவருடைய கொள்கைக்கு அவங்கள சிறைப்பிடித்து வச்சுருக்கோம். அவங்க குடும்பத்தில் நினச்சிப்பாங்க அவங்கள சிறைப்பிடித்து வச்சுருப்பாங்க. ஒரு டிவி ஒன்று சிறைப்பிடித்து வச்சுருக்கோம், ஒரு செல்லு சிறைப்பிடித்து வச்சுருக்கோம், அவங்கள ஒரு சில பழக்கங்களை அவங்கள சிறைப்பிடித்து வச்சுருக்கோம், தூக்கம் அவங்கள சிறைப்பிடித்து வச்சுருக்கோம். நிறைய காரியங்கள் என்ன செய்யும்? ஒரு மனுஷன் என்ன செய்யும்? சிறைபிடித்து வைத்திருக்கோம். அவங்க எண்ணத்தை சிறைபிடித்து வச்சிருக்கோம், அவங்க செயலை சிறைபிடித்து வச்சிருக்கோம், அவங்க ஜெப நேரத்தை சிறைபிடித்து வச்சிருக்கோம், அவங்க பைபிள் வாசிக்கிறத சிறைபிடித்து வச்சிருக்கோம், வேற காரியத்தில் கொண்டு போய் என்ன செய்யறோம்? அதெல்லாம் அப்படி திணிச்சு வச்சிரும். அப்போ அவங்கள என்ன செய்யணுமா? நம்ம சிறைபிடித்தவங்களை என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும் அந்த காரியத்திலிருந்து. இப்போ ஒருத்தங்க 24 மணி நேரம் செல்லு நோண்டுறாங்கன்னா அந்த செல்லுலேருந்து அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன வசனத்தை சொல்லி அவங்கள அதுலேருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், நல்ல ஜெபம் பண்ணி யோசனை பண்ணி வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் பேசணும். டிவிலேயே உட்காந்துருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி போய் பேசணும். தூங்கிக்கிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். சரியா? ஒரு சில சர்ச்சைக்கே வராமல் உலக காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்குறாங்களா அதை போய் பேசணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் சிறைப்பட்டு போயிருப்பாங்க. அவங்கள என்ன செய்யணுமா? நம்ம விடுதலையாக்கணும். எத்தனாவது காரியம்? அது மூணாவது காரியம். அதுக்கடுத்து சொல்லுமா? கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆமா, கட்டுண்டவர்கள் ஒரு சில காரியங்களை அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. கட்டுண்டவர்கள் எது தெரியுமா? பிசாசு அவங்கள கட்டி வச்சிருப்பான். சரியா? ஆமாம், அவங்க எண்ணத்தை கட்டி வச்சுருக்கான், அவங்க சிந்தனையை கட்டி வச்சுருப்பான். அப்புறம் என்ன செய்கிறது? அவங்க ஒரு சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்வான்? கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். அப்போ அந்த கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து அவங்களுக்கு அதை அவிழ்த்து விடுறதுக்கு எந்த இடத்துக்கு போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? விடுதலையின் ஜெபம் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ அந்த விடுதலை என்னது? அவங்க கட்டப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த கட்டப்பட்டிருக்கிறத அவுத்து விடுறதா நம்மளுடைய வேலை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? அதுக்கு ஏற்றதான வார்த்தையை சொல்லி அந்த பிசாசை விரட்டி அவங்கள என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும், கட்ட அவிழ்க்கணும். சரியா? அப்போ அந்த கட்ட அவிழ்க்கப்படணும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சிந்தனைலாம் வேற மாதிரி போகுது, எப்போ பாரு என்ன செய்யுது? டிவியை பார்க்கணும்னே சொல்லுது, எப்போ பாரு தூங்கணும்னே சொல்லுது, எப்போ பாரு என்னை தூக்கு போட்டு செத்துருன்னு சொல்லுது, என்னை பாரு கணத்தில் குதின்னு சொல்லுது. இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்னது? கட்டப்பட்ட நிலைமை. அவங்களை என்ன செஞ்சிருக்கு? ஒரு பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அப்போ அந்த கட்டுலேருந்து விடுதலையாக்கணும்னா அபிஷேகம் பெற்ற உன்னத பலனை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான் அவங்களை என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். வேற எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களை விடுதலையாக்க முடியாது. ஏன்னா இவங்களை கட்டி வச்சிருக்க பிசாசு அங்கேயும் இருக்கும். அந்த பிசாசு எப்படி இவங்களை விடுதலையாக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவங்களை என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். அந்த இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தையும் சொல்றது யாரு? அந்த அபிஷேகம் பெற்ற உன்னத பலனை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த காரியத்தை கண்டிப்பா செய்யணும். அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? நம்ம என்ன செய்யணும்? கட்டுண்டவர்களை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. ஆமா, எத்தனாவது காரியம் அது?
4வது காரியம். 5வது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை என்ன செய்யணுமா, நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். தேவனை தான் அனுக்கிரகம் பண்ணுகிறவர் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். தேவனுடைய அனுக்கிரகம், அவருடைய அனுக்கிரகம் இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியாது. அவர் கிருபை இல்லைன்னா அந்த பூமியில் வாழ முடியாது, இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. சோறு சாப்பிட்றோம்னா அது ஜீரணம் ஆக்கணும்னா ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணணும், ஆண்டவர் கிருபை பாராட்டணும் அது ஜீரணம் ஆகுறதுக்கு. அவர் நினைக்கல அது ஜீரணம் ஆகக்கூடாதுன்னா ஆகாது. அப்புறம் என்ன, வாந்தி வகுத்தாலும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் சேர்த்து கிடக்கணும். அப்போ ஆண்டோடைய அனுக்கிரகம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். இதை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். சரியா? ஆமா. அதுக்கடுத்து, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். ஆமா, நம்முடைய தேவன் நீதி செய்கிறவர். அது ஒரு நாள் வருகிறது, நீதி செய்கிற ஒரு நாள் வருது. நம்முடைய தேவன் தான் நியாயம் தீர்க்கிற தேவன். அல்லேலூயா. அந்த பூமியை என்ன செய்வாரு, நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அப்படிங்கிறத இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். சரியா? அபிஷேகம் பெற்ற நீங்க தான் இந்த காரியத்தெல்லாம் சொல்லணும். ஒரு நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குமா, அந்த நாளுக்கு போய் நம்ம நிற்கணும். அதுக்கு நம்ம எப்படி வாழணும், வாழ்ந்தா அவர் முன்னாடி போய் நிற்க முடியும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமா, துயரப்பட்டவங்க, உலகத்துல துயரப்படாத ஆட்களே கிடையாதுமா. அபிஷேகம் பெற்ற நம்மளும் கூட என்ன செய்வோம், அநேக நேரங்களில் என்ன செய்வோம், துயரப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அப்படி துயரப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமா, நம்ம என்ன செய்யணுமா, ஆறுதல் செய்யணும். அப்போ துயரப்பட்ட மனுஷர்களுக்கு நம்ம ஆறுதல் செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்து, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். ஆமா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். இந்த சீயோன்கிற இடம் எங்க இருக்குது, ஆவியானவர். ஆமா, ஆவியானவர் இருக்கிற இடத்துல, ஆவியானவர் சொல்லுகிறதான ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடம் சீயோன். அப்ப இந்த சீயோன்ல இருக்கிற மக்கள் என்ன செஞ்சிருக்காங்களா, ஆமா, அவங்களும் துயரப்பட்டிருக்காங்க. அவங்களை என்னென்னமா சீர்படுத்தணுமா. ஏன் அவங்கள மாத்திரம் சீர்படுத்த சொல்லி இருக்குது, ஆமா, அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆறுதல் பெற்றவங்க, காயம் கட்டினவங்க, இல்லை குணமாக்கப்பட்டவங்க, எல்லாம் செஞ்சவங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தினால் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன செய்யணும், நம்ம அவங்களை சீர்படுத்தணும். இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது பாவம், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது அநீதி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன செய்யணுமா, ஆறுதல் சொல்லணுமா, சீர்படுத்தணுமா. அதுக்கடுத்து, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக, அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஆமா, துதியின் ஆடை என்ன செய்யணுமா, அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க சாம்பல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க, யோபு மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, நினைவே பட்டணத்தார் மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆமா, சிங்காரமான என்ன செய்யணும், ஆடையை கொடுக்கணும். என்ன ஆடாது, துதியின் ஆடை. அல்லேலூயா. துதியின் ஆடை உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, உன்னை சிங்காரமா மாற்றாரு. சிங்காரமாய் மாற்றி அவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கணுமா. அப்போ இந்த சீயோன்ல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் கவலையோடு கண்ணீரோடும் துக்கத்தோடு சீர்கெட்டு போயிருக்கிற அவங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள மட்டும், மேலே இருக்கிறவங்கள மட்டும் சொல்லலை, கீழே இருக்கிற நமக்கும் ஆண்டவர்னு சொல்றாரு, துதியின் ஆடை என்ன செய்யணுமா, அவங்களுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். அதுக்கடுத்து, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆமா, துயரம் 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 துயரம், எப்ப பார்த்தாலும் கவலை கண்ணீர் துக்கம் வேதனை. ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பாடு, என்னத்தை கண்டோம், என்னத்தை பண்ணணும், அவங்களுக்கு என்ன செய்யணுமா, ஆமா, ஆனந்த தைலம். ஆனந்த தைலம் சந்தோஷத்தை கொடுக்கறதான ஒரு அபிஷேகத்தை குறித்து அவங்கள்ட்ட பேசணும் நீங்க. அல்லேலூயா. ஆமா, ஆனந்த தைலம். ஆனந்த தைலங்கிற தைலம்னா என்ன, அபிஷேகம். ஆனந்தம் என்ன, சந்தோஷம். அப்ப அந்த ஆனந்த தைலத்தை என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். ஆமா, ஒடுங்கின ஆவி. ஒரு அநேகருடைய இருதயம், அவங்களுடைய ஆவி என்ன செய்யும், அவங்களுக்குள்ள ஒடுங்கி போயிருக்கும். அவங்க பெற்ற அபிஷேகத்தை விட்டுருப்பாங்க. இந்த கவலை துக்கம் வேதனைனால என்ன செய்வாங்க, அவங்க அதை அப்படியே ஒடுங்கி போயிருப்பாங்க. அவங்க இருதயத்துக்குள்ள அந்த ஆத்மா என்ன செய்யும், ஒடுங்கி போயிருக்கும். அதை என்ன செய்யணும், நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அப்போ அந்த அவங்களுக்கு என்ன செய்யணும், நீ வா ஆண்டவர்கிட்ட வந்து துதி, விடுதலையோடு துதி. அப்போ என்ன செய்வேன், அந்த ஒடுங்கின ஆவி என்ன செய்யும், வெளியே போயிடும். நீ கவலைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் போயிடும். நீ துதிச்சின்னா அபிஷேகத்தை கொடுப்பாரு, எல்லாம் கிடைச்சிரும். துதி வந்துட்டாலே ஒரு பெரிய பலன் கிடைச்சது மாதிரிமா, ஒரு அபிஷேகம் பெற்ற மாதிரி ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்கள என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி அவங்கள என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். அடுத்து,
அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் இதெல்லாம் செய்யும்படியாக அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் அவர்கள் கர்த்தர் மகிமைக்கென்று தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சத்தை அவர்களுக்கு கொடுப்பாங்களா? இத்தனை காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அவருடைய மகிமைக்கென்று இத்தனை காரியமும் சரிப்படுத்திட்டா, ஒரு மனுஷன் இத்தனை உள்ள காரியங்களுக்கு போய் நீங்க ஊழியத்தை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு என்ன தர்றாரா? ஆமா, அவர் மகிமைக்கென்று நீதியின் விருட்சத்தின் கனி என்ன செய்யறாரு? உங்களுக்கு கொடுக்குறாரு. இது ஒன்று வேணுமா உங்களுக்கு? நீதியின் விருட்சத்தின் கனி உங்களுக்கு வேணும்னா இந்த ஊழியத்தெல்லாம் செய்யணும். செஞ்சாத்தையும் கிடைக்கும், செய்யலைன்னா கிடைக்காது. சரியா? இப்போ 14 காரியங்கள் அதில் அடங்கி இருக்குது. இந்த 14 காரியத்தை நம்ம செய்கிறோமா? இது யார் இருவரேன்? கீழே இருக்கிறது வேணாம், அது வேணாம். நீதின் கனி மட்டும்தான். நீதியின் விருட்சம் வந்து 14. சரியா? 13 துதியின் ஆடை. 1 வந்து சுவிசேஷம் அறிக்கிறது, இறுதியை நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிக்கிறது. 2 வந்து இறுதியை நொறுங்குண்டவர்களுக்கு. 3 வந்து காயம் கட்டுறது 2. சரி தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனை காரியத்தை செய்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் நினைச்சாரு நீதியின் விருட்சத்தை கொடுப்பார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. கடைசியாக ஒன்றை மாத்திரம் வாசிப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இத்தனை காரியத்தை செஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? நிச்சயமாக என்ன செய்வீங்க? கனி கொடுக்குறவர்களாய் மாறிடுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 15:8 வாசியுமா? நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? இத்தனையும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களவே ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்வீங்க? கனிகளால் நிரப்பப்படுவீங்க அப்படின்னு. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி செஞ்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்றார்? பிதாவானவர் மகிமைப்படுவாராம். இத்தனை காரியங்களை நீங்கள் செய்யும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பிதாவானவர் என்ன செய்வாரா? மகிமைப்படுவார். கடைசியாக வாசிமா, இப்படிலாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. மிகுந்த கனிகளை கொடுக்கறது மாத்திரமில்லை, இந்த அபிஷேகம் என்னால் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய காரியம் இருக்குது. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். 6 அப்போஸ்தலர் 6:15 வாசிமா. நீங்கள் இப்படி செய்கிறதுனால ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதன் முகத்தை போல இருக்க கண்டார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஆதி காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா யாருடைய முகம் அப்படி இருந்துச்சா? ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன். ஏன்னா அவனை கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அப்போ அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? தேவதூதன் முகத்தை போல இருந்துச்சாம். அவன் வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அவனை வேறு பிரித்து வச்சுக்கிறாங்க. அவன் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவனை என்ன செய்கிறாங்க? கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க அவனை பார்க்குறாங்க. அப்போ அவன் முகம் எப்படி இருந்துச்சா? ஆமாம், தேவதூதன் முகத்தை போல இருந்துச்சான். அப்போ அந்த மாதிரி உங்கள் முகம் மாறணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தை விட்டு விடக்கூடாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விடாதபடி இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து நிறைவேற்றும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்கள் முகத்தையே வேறுபடுத்திடுவார். சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா, பாரு அவங்க முகத்தை பார்த்தா நகையே போடலை, அவங்க எப்படி பாருங்கள் அபிஷேகத்தினால நிரம்பியிருக்கப்பட்டது. அவங்களுக்கு அபிஷேகம் தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு பிரசன்னம் இருக்குது, பார்க்க அழகாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாதபடி காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? வேறு முகமாய் மாறும். நம்ம முகம் என்ன செய்யும்? வேறு முகமாய் மாறணும். அப்போ நம்ம ஊழியம் செஞ்சால் தான், ஊழியத்தில் வைராக்கியமாக நின்னா தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எதை விட்டு விடாதபடி இவற்றையெல்லாம் செஞ்சால் தான் தேவன் நம்மளுடைய முகத்தை வேறு முகமாய் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், இந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் சரியாக இருக்கீங்களா? நம்ம சரியாக செய்கிறோமா? என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். சரியாக செய்கிறோமா? சரியாக ஜெபிக்கிறோமா? அபிஷேகத்துக்கு விட்டு கொடுக்குறோமா? அந்நிய பாஷையில் பேசுகிறோமா? அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறணும். அபிஷேகம் என்றால் என்னென்னா, எனக்கு இந்த முழு சரீரம் இருக்குது. இந்த முழு சரீரத்துக்கு எங்கே ஆகாரம் போகணும்? இந்த உடம்புக்கு சத்து வேணும்னா இந்த வாயை திறந்தா தான் என்ன செய்யும்? எல்லாம் உள்ளே போகும். அதே போல் மேலேருந்து வருகிற அபிஷேகம் உன்னை நிரப்பினா தான் இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தை உன்னால் செய்ய முடியும். இல்லைன்னா செய்யவே முடியாது.
அதுதான் அடையாளம். சரியா? அதுதான் சத்துவம். அப்போ அந்த ஒன்னே ஒன்று இறங்குறதுக்கு நீங்கள் வழி கொடுக்கணும். இந்த முழு சரீரம் வளர்றதுக்கு நான் வாயை திறந்தா தான், இந்த வாய் மூலமாக உள்ளே போனால் தான் எனக்கு எப்படி சத்து கிடைக்குதோ, அந்த அபிஷேகம் ஒன்றை நீங்கள் பெறுவதற்கு இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா தான் இத்தனை காரியங்களை நம்ம செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெற முடியாது. அபிஷேகமே இல்லாமல் நான் நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், நான் எனக்கு ஆவியானவர் என் கூட இருக்காருன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது பொய்யா போயிடும். பிசாசு வந்து உட்காந்துருமா அவங்க மேலே. நீ ஏமாற்றி பேசினா நீ வாஞ்சியாக கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அபிஷேகம் பெறுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்நிய பாசை வந்துடும். சரியா? அந்நிய பாசை, மற்ற காரியங்கள், வரங்கள், வல்லமைகள் எல்லாம் கிரியை செய்கிறதுக்கு அபிஷேகம் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்நிய பாசை கிடைக்கும். அந்நிய பாசைங்கிறது என்னது? வாசல். அப்போ அந்த வாசல் வழியாக எல்லாம் போகும். இந்த சரீரம் முழுவதிலும் ஒரு அபிஷேகம் இறங்கணும். இப்போ எனக்குள்ள ஒரு ஆகாரம் போனால் நான் வாயை திறக்கணும். அப்போ அந்த வாயை திறக்கிறது தான் அந்நிய பாசைக்கு அடையாளம். அப்போ அந்நிய பாசை பேசுவதற்கு நான் வாயை திறந்துட்டா எல்லா வரங்களும் என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகத்தை முதலாவது பெற்றுக்கொள்ளு, அப்புறம் ஆவியானவர் மேலே இறங்கி என்ன செய்வார்? அந்நிய பாசை கொடுப்பாரு. அப்புறம் எல்லா வரங்களும் என்ன செய்யும்? சேர்ந்து வந்துடும். ஆனால் அதுக்கே நம்ம இடம் கொடுக்காம இருந்தோம்னா என்னத்தை வச்சு நம்ம என்ன ஊழியம் செய்ய முடியும்? நம்ம ஊழியம்லாம் செத்த கிரியாக இருக்கும், ஜீவனுள்ளதாக இருக்காது. நம்ம ஜீவனுள்ள ஊழியத்தை செய்யணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும், ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கணும், அடையாளங்கள் இருக்கணும், அற்புதங்கள் இருக்கும். அப்போ தான் அடையாளங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். எதுவுமே இல்லாமல், அபிஷேகமும் இல்லாமல், ஆவியானருக்கு இடம் கொடுக்காம, அந்நிய பாஷை பேசாமல், எதுவுமே இல்லாமல் எந்த காரியத்தையும் எங்கேயும் செய்ய முடியாது. வீட்டில் நீங்கள் சொன்னால் கூட சண்டை தான் நடக்கும். சரியா? இன்னொரு காரியம், ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய இருதயமே என்ன செய்யும்? அமைதியாயிரும். எதை கண்டும் சோர்ந்து போகாது, எதை பார்த்து சண்டை போடணும் அப்படின்னு என்ன வராது. ஆவியானவர் என்ன செய்யணும்? ஆவியானவர் பெற்றுக்கொண்டோன்னா நமக்குள்ள ஒரு அமைதி வந்துடும், ஒரு சாந்த குணம் வந்துடும். அதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படணும். சரியா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இப்போ ஒரு அபிஷேகம் பெற்றவங்க தான் அதை செய்ய முடியும்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களே, நான் ஒன்றையும் இதுவரைக்கும் செஞ்சதில்லையே, இனிமேல் பட்டு அப்படி இல்லாதபடிக்கு நான் ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பக்கத்து வீடு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, என் தெருவில் இருக்க மக்களுக்கு, எனக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே தூரமாக இருக்கிறவங்களுக்கு, சபை விட்டு வெளியே போனவங்களுக்கு, இவற்றையெல்லாம் சொல்லி ஆண்டவரே அப்பா நான் அவங்களை சரியாக வழி நடத்துவேன். அதற்கு இன்னைக்கு எனக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே, என் மேல் ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை ஏனோ தானே நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு முழு பலத்தோடு ஆண்டவரே, ஒரு உன்னத பலன் ஆண்டவரே எனக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் சும்மா நான் வெளியே போகக்கூடாது, என்னை பார்க்கிறவங்க ஆண்டவரே என்னை பார்க்கவும் வித்தியாசமா பார்க்கணும், தேவதூதனை பார்க்கறது போல இருக்குதே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரே அந்த அபிஷேகம் என்னை நிரப்பணும் ஆண்டவரே, என்னை நிரப்பணும் ஆண்டவரே. சொல்லுவோமா? நீங்க வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர் உங்க மேல இந்த நாள்ல ஊற்றுவாரு, இந்த நாள்ல உங்க மேல இறங்குவாரு. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே என் மேல இறங்கிருங்க, என் மேல இறங்கிருங்க, என்னை சும்மா வெளியே அனுப்பாதீங்க, நான் வெறுமையா நான் போகக்கூடாது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தோடு ஆண்டவரே நான் போகணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த இத்தனை பேருக்கு நான் காயம் கட்டணும்னா, கட்ட அவளுக்கணும்னா, அவங்களுக்கு ஆண்டவரே அவங்க இருதயம் கட்டப்பட வேண்டும்னா, நொறுங்குண்ட இருதயத்தை ஆறுதல் படுத்தணும்னா, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு இருந்தா தானே ஆண்டவரே போக முடியும். நான் சும்மா போய் சொல்ல முடியாதே, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, இந்த நாளில் கொடுங்க, என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, உடைய உன்னத பலத்தினால் என்னை இடைக்கட்டுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. மரியாள் மீது வந்து இறங்கி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அதே ஆவியானவர் என்னையும் 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 ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என்னை வெறுமையா அனுப்பாதீங்க, நான் வெளியே போகணும்னா, என் குடும்பத்துக்குள்ளே மற்றவங்களை நடத்தணும்னா எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆவியானவரே, எனக்கு கொடுங்க ஆவியானவரே. அந்த பரலோக பாசை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதை நான் வீணாக்கிட்டேனே. அப்படி இல்லை சுவாமி, உம்மோடு பேசுறதுக்கு தானே அதை கொடுத்தீங்க, எவ்வளவு நாள் வீணாக்கிட்டேன், எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த பரலோக பாசையை கொடுங்க. இது யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பாசை ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இதை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு வேணும்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி நீங்க கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நிரப்பி அனுப்புவாரு. இன்னைக்கு வெறுமையா நீங்க போக மாட்டீங்க. அந்நிய பாசை அடையாளத்தோட ஒருவேளை அபிஷேகம் எனக்கு
கிடைச்சு அந்நிய பாசை கிடைக்கல. இன்னைக்கு பேசுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர் உங்க மேல வந்து இறங்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே இன்னைக்கு இறங்குங்க, இறங்குங்க. அந்நிய பாசை எனக்கு கொடுங்க, அந்நிய பாசையை கொடுங்க. ஒருவேளை பெறலன்னா இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தருவார். இன்னைக்கு வந்திருக்கிறாரு, உங்க மத்தியில் நிற்கிறாரு. ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அனுப்புங்கப்பா. ஓ ரபலத ரவ ஷபரதர ஊரபாபா ரிகமரதல ஊரபாபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ரீமபாபா ஷபரதல ஊரபாபா. ஒவ்வொருவரை நிரப்புங்க, நிரப்புங்க. புதிய புதிய பாசைகளை கொடுங்க ஆண்டவரே, புதிய புதிய பாசைகளை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. யார் வெறுமையா போகக்கூடாது ஆண்டவரே. புதிய புதிய பாசைகளை கொடுங்க. ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருக்கலாம், இன்னைக்கு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க. அபிஷேகம் பெறாதவங்களுக்கு புதிய அபிஷேகத்தை கொடுங்க. பெறாதவங்களுக்கு ஆண்டவரை அந்நிய பாசையை கொடுங்க. நல்லா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் இறங்குறாரு, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் இறங்குறாரு. நல்ல அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. ஏதோ 1-2 பேர் மாத்திரம் நிரம்புறதுக்கு சபையில இல்லை, முழு சபை ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கணும். முழு சபை அந்நிய பாசையினால பேசணும். முழு சபையும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க, நிரப்புங்க. இது வரைக்கும் அந்நிய பாசை பேசலையா? இன்னைக்கு பேசுங்க, ஆண்டவர் கொடுக்க போறாரு. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்கப்பா. ஒருவரையும் சும்மா அனுப்பாதீங்க ஆண்டவரே. புதிய புதிய பாசையில கொடுத்து அனுப்புங்கப்பா, கொடுத்து அனுப்புங்க. ஆமென், 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 ஆமென். வாயை திறந்து கேளுங்க. இன்னைக்கு புதிய காரியத்தை நிரப்ப போறாரு. வாயை திற, அதை நன்மையெல்லாம் நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. நன்மையான நவமான பாசைகளை பேசும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. எத்தனையோ வார்த்தையில பேசுறமே, திட்டுறமே, சண்டை போடுறமே, அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் இன்னைக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாசையை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு முழுசு ஆண்டவர் உங்களை புது பலத்தினால் நிரப்ப போறாரு, நிரப்ப போறாரு. கொடுங்க, கொடுங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அப்பா உமக்கு தான் ஆண்டவரே சரீரம் முழுவதும் நீங்க ஆளுக செய்யணும்ப்பா, நீங்க ஆளுக செய்யணும்ப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு ஊழியம் செய்வதற்கு வேணும் ஆண்டவரே. நான் மற்றவங்களோட போய் பேசுறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஒரு வரம் வேணும், ஒரு வல்லமை வேணும். இன்னைக்கு கொடுங்க, இன்னைக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கொடுத்துருங்க. நாங்க இத்தனையும் பெற்றுக்கொண்டு தான் போகணும் ஆண்டவரே. உன்னத பலன் ஆண்டவரே, உன்னத பலன் ஆண்டவரே. எனக்கு வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலதரதர வஷபரதர ஊரபாபா ரிகபலதர ஊரபாபா ரிமதலதலதலதலதலதல ரிதலதலதலதலதலதல திங்கலதல ஊரபாபா ரிமபப ஷபரதர ஊரபாபா. ஆவியானவரே, ஆவியானவரே இறங்குங்க, இறங்குங்க. ஒவ்வொருத்தர் மீது இறங்குங்கப்பா. ரிகபபப ரபஷபரபா. எங்க சகோதரிமார் ஒருவரும் ஆண்டவரே வெறுமையா போகக்கூடாது, வெறுமையா போகக்கூடாது. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அந்த பரலோக பாசையை கொடுங்க ஆண்டவரே. இப்படி பிள்ளைகள் வேற பாசை பேசக்கூடாது. இந்த நாள்ல நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபாபா ரதரதபா ரீமபலதர ஊரபாபா ஷபரதல ஊரபாபா ரிகபபபபபபா ரிபபபலதர திங்கபரதல ஊரபாபா. அப்பா குளிர்ந்து போன நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆவியில அனலா இருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆவியில எப்பொழுது அனலா இருக்கணும். அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா வாந்தி பண்ணி போடுகிற நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. நீங்க ஊற்றுங்க. ரிபபலதர உஷபரதலபா ரிகபரதர ஊரபாபா ரிகபபலதர ஊரபாபா ரிமபரதரதரதலபா ரிமபரதர ஷபரதல ஊரபாபா. அபிஷேகம், அபிஷேகம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய நுகங்களை முறிக்குமே ராஜா. அப்பா கட்டுகளை அவளுக்குமே விடுதலை ஆக்குமே, கட்டுள்ளவர்கள் விடுதலை ஆக்குமே, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குமே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, 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 கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன், தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான்.
தாகத்தோடு காத்து நிற்கிறேன், தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, வனாந்தரம் போல இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா நீ நீருட்டை போல் ஆண்டவரை ஊற்றுகிற இப்படி அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் இந்த நாளில் வந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது நீர் ஊற்றினதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விசேஷ அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து அனுப்புங்கப்பா. அவன் வீட்டில் போய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செபிக்கும் போது ஒரு உன்னத ஆவி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து வழி நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உத்தரங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உங்களுடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கொடுத்து அனுப்புறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.